இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையை எல்லா துறைகளிலும் முதன்மையான மற்றும் நவீனமான மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று சமூக உள்கட்டமைப்பு திட்டங்கள் குறித்த கருத்தரங்கில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற சமூக உள்கட்டமைப்பு திட்டங்கள் குறித்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில் 12 லட்சம் மக்கள் தொகை கொண்ட புதுவை மாநிலம் கல்வியில் சிறந்து விளங்குவதாகவும் சிறிய மாநிலங்களில் கல்வியில் முதலிடமும் சுகாதார வசதியில் சிறப்பிடமும் பெற்றுள்ளதாகவும் இங்கு தமிழ்நாடு, கர்நாடகம் போன்ற பிற மாநில மக்கள் சிகிச்சை பெற ஜிப்மர் மருத்துவமனைக்கு வருகிறார்கள் என்றும் புதுவை எல்லா துறைகளிலும் முதன்மையான நவீன மாநிலமாக வேண்டும், நாட்டின் வளர்ச்சிக்கு உள்ளூர் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று பேசினார். விழாவிற்கு தலைமை தாங்கிய ஆளுநர் இக்பால் சிங் பேசுகையில் சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சிறந்த நிர்வாகத்தை தரும் மாநிலமாக புதுவை தொடர்ந்து விளங்கி வருவதாகவும் ஆதார் கார்டு எனப்படும் ஒருங்கிணைந்த பயோமெட்ரிக் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஸ்மார்ட் கார்டு மூலமாக ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்கும் பணி வரும் ஏப்ரல் மாதத்தில் துவங்கும் என்று பேசினார். இந்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் மனித ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தினால் நாடு சிறக்கும் என்று முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை தனியார் ஹோட்டலில் இந்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சமுதாய உள்கட்டமைப்பு என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கின் துவக்க விழாவில் பத்திரிகை தகவல் அலுவலக முதன்மை செயலர் நீலம் கபூர் வரவேற்று பேசிட ஆளுநர் இக்பால் சிங் தலைமையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வாழ்த்தி பேசினார். மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் துவக்கி வைத்த கருத்தரங்கில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசுகையில் ஒவ்வொரு நாடும் எல்லா வளமும் பெற்றிருந்தாலும் மனித வளம்தான் முக்கியமானது. அந்த வகையில் நமது நாட்டில் மனித ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தினால் உலகில் மேலும் சிறந்து விளங்குவோம். மனித ஆற்றலை மேம்படுத்த வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் புதுவையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. மனித வளத்தை மேம்படுத்த அரசு எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது என்று பேசினார். விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், தலைமை செயலர் சத்தியவதி, சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட செய்தி ஆசிரியர்கள் பங்கேற்று ஆலோசனை வழங்கினர். பாராளுமன்ற நிதியை முதல்வர் ரங்கசாமி தொகுதிக்கும் சேர்த்து செலவு செய்து இருப்பதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறினார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் புதுவையில் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது, வாட் வரியை உயர்த்தியது, புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்காதது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது போன்றவற்றை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் பேரணி நடத்தி பேசியதற்கு என்ஆர் காங்கிரஸ் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் சிலரை பற்றி பேசியிருக்கிறார். எனவே மாநில முதல்வர் எங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நான் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியை முறையாக செலவு செய்யவில்லை என்று முதல்வர் கூறியிருக்கிறார். ஆனால் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியை முதல்வர் ரங்கசாமி தொகுதிக்கும் சேர்த்து செலவு செய்து இருப்பதாகவும் காவல்துறையை நவீனப்படுத்த ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்திருக்கும் போது புதுவை வளர்ச்சிக்கு எதுவும் செய்யவில்லை என பேசியது வருத்தத்தை அளிக்கிறதாகவும் புதுவை அரசுக்கு கூடுதல் நிதி பெற்று தந்ததாகவும் சுனாமி சமயத்தில் உலக வங்கியில் கடன் பெற உறுதுணை புரிந்ததாகவும் புதுவையிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு 9 ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுத்ததாகவும்
புதுவை மக்களுக்கு நல்ல அரிசி வழங்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் நடைமுறையில் உள்ள இரட்டை அவியல் அரிசியை மாற்றி ஒற்றை அவியல் அரிசி கொண்டு வந்ததாகவும் கூறிய அவர், மேலும் தொடர்ந்து அதிகாரிகளை மிரட்டியதாக கூறும் அவர், இது தொடர்பாக விசாரணை செய்து அதிகாரியிடம் அறிக்கை பெற வேண்டும். மேலும் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டத்தான் செய்வார்கள். மாநிலம் அமைதியாக இருந்தால்தான் சுற்றுலா பயணிகள் வருவார்கள். ஆனால் இங்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும், புயல் நிவாரணமாக 75 கோடி மத்திய அரசிடமிருந்து நேற்று வந்துள்ளது. இதற்கு மத்திய அரசு காரணமல்ல, கொடுக்கப்பட்ட நிதியை திட்டமிட்டு செயல்படுத்தாத மாநில அரசுதான் காரணம். மேலும் மாநில அரசு சம்பந்தமாக மத்திய அரசு கூட்டும் கூட்டங்களில் முதல்வர் பங்கேற்றால்தான் மாநிலம் வளர்ச்சி பெறும் என்று கூறினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு வெங்கட சுப்பா ரெட்டியார் சாலையில் உள்ள சிங்காரவேலர் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு உள்பட அதிகாரிகள் பலர் அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று காங்கிரஸ் சார்பில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் அமைப்பாளர் மங்கையர் செல்வன் தலைமையில் நிர்வாகிகள் மலர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து JPR பேரவை சார்பில் பொன் ராஜேந்திரன், வீராம்பட்டினம் முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். மின்னாளுமை திட்டத்தின் கீழ் பல மாநிலங்களில் பணி மையங்கள் அமைக்கப்பட்டு 1100க்கும் மேற்பட்ட பணிகளை மக்களுக்கு அளிக்க உள்ளதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறினார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், ஆளுமையை வலுப்படுத்த தொழில்நுட்பத்தின் முக்கிய பங்கை குறிப்பாக மின் ஆளுமையை செயல்படுத்த பிரதமர் வலியுறுத்தியுள்ளதாகவும், அவரது வழிகாட்டுதலின் கீழ் தேசிய மின் ஆளுமை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றும், இத்திட்டத்தின் கீழ் 1100க்கும் மேற்பட்ட பணிகளை நாடு முழுவதும் மக்களுக்கு அளிக்க வாய்ப்புள்ளதால் இத்திட்டத்தின்படி பல்வேறு மாநிலங்களில் பணி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதேபோன்று சுகாதாரம் மற்றும் கல்வித்துறையில் வசதிகளை பெறுதல் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அளிக்கப்பட்டுள்ள உரிமையாகும். எனவே அரசு 2004ஆம் ஆண்டிலிருந்து தகவல் உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, உணவு உரிமை போன்ற பல உரிமைகளை ஏழை எளிய மக்களுக்கு அளித்துள்ளது என்று கூறினார். மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கு 5 லட்சம் ரூபாயாக உயருமா என்ற எதிர்பார்ப்பு அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கு உச்சவரம்பை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளதால் அது ஏற்கப்பட்டால் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பிடமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் தற்போது ஆண்டு வருமானம் 1,80,000 வரையும், பெண்களுக்கு 1,90,000 வரையும் வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்த முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்கள் 5 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு தர வேண்டும் என்றும் 10 லட்சம் வரை 10% வரி விலக்கு வேண்டும் என பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியானதால் அதனை ஏற்று மத்திய அரசு வருமான வரி விலக்கு 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைந்ததால் கைது செய்யப்பட்டு புதுவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 5 இலங்கை மீனவர்களை விடுவித்து இன்று அவர்களை இலங்கைக்கு அனுப்பி வைத்தனர். தமிழக பகுதியான நாகப்பட்டினத்தில் கடல் எல்லைப் பகுதியில் அத்துமீறி கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி நுழைந்த 5 இலங்கை மீனவர்களை கடலோர காவல் படையினர் கைது செய்து புதுவை சிறையில் அடைத்தனர். இலங்கை மீனவர்கள் தங்களை விடுவிக்க கோரி மத்திய உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு மனு அனுப்பியதால் சென்னை மத்திய உள்துறை மற்றும் தூதரக அதிகாரிகள் புதுவை வந்து விசாரணை மேற்கொண்டு அவர்களை விடுவிக்க உத்தரவிட்டனர். அதன்படி இலங்கை மீனவர்கள் 5 பேரையும் விடுவித்து சோலை நகரில் விடுதியில் வைத்திருந்த மாவட்ட பதிவு அதிகாரி தாசில்தார் ரமேஷ், உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அவர்களை 55 நாட்களுக்கு பிறகு இலங்கைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்கள் புதுவையில் இருந்து காரில் சென்னை சென்று அங்கிருந்து விமானம் மூலம் இலங்கை செல்ல உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்று இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்துட்டு இலங்கை மீனவர்கள் வந்துட்டு இந்திய எல்லையில் மீன் பிடிச்சதால அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம முதலியார்பேட் போலீஸ் ஸ்டேஷன் தேங்காய்திட்டில் லேண்ட் ஆனாங்க. அதனால வந்து மேரிடைம் ஆக்ட் 1981 படி அவங்கள முதலியார்பேட் போலீஸார் வந்து கைது செய்து ஜெயிலில் அடைச்சாங்க. அதன் பின் வந்துட்டு மத்திய வெளியுறவு அமைச்சகத்திலிருந்து வந்த கடிதத்தை
கடிதத்தின் அடிப்படையில் அவங்க கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நமது புதுச்சேரி அரசாங்கம் வந்துட்டு அவங்க மேலே போட்ட வழக்கை வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டு கடந்த ஜனவரி மாதம் அவங்கள வந்து விடுதலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள இங்கே வந்து யூத் ஹாஸ்டலில் கடந்த 20 நாளாக அவங்க இங்கே ஸ்டே பண்ண வச்சோம். ஸ்டே பண்ண வைக்கும்போது நல்ல அவங்களோட நிலைகளை வந்துட்டு நம்மளோட உறவுகளை வந்து ரொம்ப மேம்படுற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்கள நல்ல நிலையில் நம்ம பார்த்துக்கிட்டோம். அதனால் அவருக்கு நடுவில் உடம்புலாம் ஒருத்தருக்கு சரியில்லாமல் இருந்தது. உடனடியாக அவருக்கான என்னென்ன ட்ரீட்மெண்ட் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சுருக்கோம். இது எல்லாமே மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் அடிப்படையில் செஞ்சது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.